நடிகர் விஜய் அவர்களுக்கு நீ நடிப்பதோடு நிறுத்திக்கொள். தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைக்கோ தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை பற்றி பேச ஒரு துளி கூட தகுதி இல்லாத ஒரு தனி நபர் தான் விஜய். அரசியல் நாகரிகம் வேணும் சார். இவர் பேசுறதுலாம் சினிமா தோணுங்க. அவர் தொண்டர்கள் யார், ரசிகர்கள் யார் என்பது அதே அவருக்கு புரியாமல் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது. 10 நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிடுறாங்க. ஓடி ஒளிஞ்சு இப்பதான் வெளியே வந்திருக்கிறார். மக்களுக்கு எல்லாமே திமுக செஞ்சிருச்சே. இவர் என்ன புதுசாக கிழிக்க போறாரு? அவர் நடிகராக இருக்கிறாரு. நடிக்கிறவங்க மக்கள் பார்க்குறாங்க, அவரை ரசிக்கிறாங்க. ஆனால் மக்கள் கூடுறாங்க. கூட்டம் கூடலாம் ஓட்டு போட மாட்டாங்க. அவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொள்கை வச்சுருக்காங்க, எதுவுமே இல்லை. நீ தீய சக்தின்னு சொல்றது உனக்கு யாரு? திமுக எந்த ஒரு கும்பலாலும் அழிக்க முடியாது. விஜய் ஈரோடு கூட்டத்தில் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா, அது சரியா? தவறு தான் ப்ரோ. ஒருத்தரை பற்றி தெரியாமல் தீய சக்தி, இந்த விஷயத்தினால அவர் தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல. பொதுவாக சொன்னால் எதனால் அப்படி சொன்னார்? தீய சக்திலாம் அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட 5 வருஷமாக சில நல்ல திட்டங்களும் அவர் பண்ணியிருக்காரு, நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காரு. மகளிர் உரிமை தொகையும் சரி, இந்த மகளிர் பெண் ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறதும் சரி, சில விஷயங்கள்லாம் அட்ரஸ்லாம் சொன்ன வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றலை. ஆனால் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த காலேஜ் பசங்க படிக்கிறதுக்கு அதுக்கு 1000 ரூபா, மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறது, இந்த காலேஜ் ஃபீஸ் கட்டுற மாதிரி, இந்த மாதிரி சில நல்ல விஷயங்களாக இருக்குது. தீய சக்திலாம் நாங்கள் பார்க்கல, நாங்கள் நல்ல சக்தியாக தான் பார்க்குறோம். அதாவது சார், அந்த ஈரோட்டில் பேசினார், திமுக தீய சக்தி, நாங்கள் தூய சக்தின்றார். அவ்வளோ ஆக்ரோஷமாக பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கொஞ்சம் பொறுமையாகவே பேசியிருக்கலாம். அது தீய சக்தின்னு சொன்னது புரட்சி தலைவர் சொன்னாங்க, புரட்சி தலைவர் சொன்னாங்க. சரி, நீங்கள் தீய சக்தியை சொன்னால் பொறுமையாக சொல்லிடுங்க. அதோட ஆக்ரோஷமாக சொல்லி உங்களுக்கு வர வேண்டிய தானாக வேண்டிய வீட்டு ஓட்ட கூட நீங்களே கெடுத்துவீங்க போல இருக்க. அதாவது என்ன இருந்தாலும் கலைஞர் இருந்தார், எம்ஜிஆர் இருந்தார், அவங்களாம் இருக்கும் பொழுது ஜெயலலிதா கூட இருந்தாங்க. அவங்களும் ஆக்ரோஷமாக பேசுவாங்க. ஆனால் பேசும்போது கொஞ்சம் நாகரிகம் இருக்கணும். அரசியலில் நாகரிகம் வேணும் சார். ஆரம்பிக்கும் பொழுது பொதுவாக எல்லா கட்சி தலைவர் ஆரம்பிக்கும் பொழுது இவர்களை மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர் நன்றி சொல்லிட்டு தான் ஒரே ஆரம்பிப்பாங்க. எடுத்தோன்னே ஒரு ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஆக்ரோஷமாக தான் ஆரம்பிக்கிறார். சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கேட்டது பிளேட்டிலாம் சமீபத்தில் நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன்றாங்க. இது மாதிரி ஒரு வீணாக பேசிக்கிட்டு இருந்தாருன்னா ஓட்டு கூட விடாமல் போயிடும் சார். திமுக தீய சக்தி. இவங்க அப்பா சந்திரசேகர் எதுக்காக கலைஞரை கூப்பிட்டு மாலை போட்டு விஜயகாந்தோடு சேர்ந்து வெள்ளி கேடையெல்லாம் கொடுத்தாரு? சரி, இவர் மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காரு இது வரையும்? இவர் 20 லட்ச ரூபா யாருக்கு கொடுத்தாரு? இவருக்கு கொலை செஞ்சார் 41 பேர், அவருக்கு தானே கொடுத்தாரு, வேறு யாருக்கு மக்களுக்கு கொடுக்கல. இல்லை, இவர் சொந்த காசை செலவு பண்ணியிருக்காரா? இல்லை. இவர் அரசியலில் செங்கோடையன்னு இப்போ ஒருத்தன் போயிருக்கிறான். என்ன, அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டவர், அவர் போய் சேர்ந்துருக்காரு, அவ்வளோதான். இவர் கூட யார் இருக்கா? மாம்பையா கும்பல், ஆதவர்ஜுன், பாண்டிச்சேரி எம்எல்ஏ புஸ்லியானது, இவங்க தான் இருக்கிறாங்க, வேறு யாரும் கிடையாது. இவர் எப்படி தீய சக்தி ஆகும்? மக்களை எப்படி இவர் மக்கள்கிட்ட இவர் ரீச் ஆவார்? நேராக சினிமாவில் 50 வயசு ஆகிட்டா சினிமாவில் மேட்ரு ஓவருங்க. நல்லா தெரிஞ்சவங்க, 50 வயசு கடந்துட்டாலே சினிமாவில் மேட்ரு ஓவர் ஆகும் போகுது. அப்போ ஏதாவது பொழப்பு தேடணும். அரசியலுக்கு வந்திருக்கான் இந்த ஆள். திமுக தீய சக்தின்றது அவர் அது சொல்லியிருக்க வேண்டாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தான் இதுவாக இருக்காங்கல்ல. ஸோ அவங்க ஆக்சுவலாக திமுக நிறைய பண்ணியிருக்காங்க. நம்ம சென்னையில் இருக்க பாதி பிரிட்ஜும் சரி, தமிழ்நாட்டில் எல்லா பிரிட்ஜும் சரி, கருணாநிதி கட்டினது தான். ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்றது இன்னும் அவ்வளோவா சொல்லலைல்ல. ஸோ அதுதான் மெயின், அதுதான் அவர் சொல்லணும். அதுவும் இல்லாமல் ஈரோடில் என்ன பிரச்சனைன்றது அது அவ்வளோவா அட்ரஸ் பண்ணல நான் நினைக்கிறேன். விஜய் அவர் வருமான வரி இதெல்லாம் பாதித்து அவருக்கு இன்றைக்கி அரசியலுக்கு கூட்டிகிட்டு வந்தது யாருங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் இப்போது அவரோடு போய் சேர்ந்திருக்கிற ஒரு முன்னாள் ஒரு அரசியல் ஆளுமை, எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு அரசியல் ஆளுமை, அவரும் அங்கே போய் சேர்ந்துருக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், விஜய் இன்றைக்கி ஒரு 50 ஆண்டு காலம் சுமார் நீதி கட்சியிலிருந்து அண்ணா போன்றவர்கள் எல்லாரும் நின்று இன்றைக்கி அவங்கள பார்த்து இவர் அந்த அமைப்புகளை பார்த்து இவர் சொல்கிறதுங்கிறது அது அவருடைய குழந்தைத்தனத்தை தான் காட்டுகிறது. அது அவருடைய ஏதோ திரைப்படத்தில் பேசுகிற வசனம் மாதிரி அது. அதனால் அது ஒன்றும் மக்கள் யாரும் பெருசாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. முதல்ல அவருக்கு அரசியல் என்ன, தொண்டர்கள் யார், ரசிகர்கள் யார் என்பது அதே அவருக்கு புரியாமல் இருக்கிறதோ என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது.
இவ்வளோ பெரிய ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் இத்தனை வருஷமாக இருந்து வரும் ஒரு கட்சியை வந்து பொது வழியில் இவ்வளோ விமர்சனம் பண்ணுறது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தியது என்னை பொறுத்தவரையும் அதுதான். எல்லா கட்சியும் இருக்குது, எல்லா கட்சியும் வந்து தரக்குறவாக பேசக்கூடாது. அவர் பேசுனதால வந்து தீய கட்சினா இப்போ வந்து ரெட்டலை கட்சிக்காரர் மேலே தப்பாக சொல்லக்கூடாது, சூரிய கட்சிக்காரர் மேலே தப்பு சொல்லக்கூடாது. அவங்க கட்சி வந்து அவங்கவுங்களுக்கு ஒஸ்தி, புரியுதுங்களா? அதுக்காக நம்ம வந்து இவர் மேலே தப்பு சொல்லக்கூடாது, அவங்க மேலே தப்பு சொல்லக்கூடாது. என் கணிப்பு அவ்வளோதான். திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்லக்கூடியவர்கள் ஏன் என்றால் அவர்கள் தீய சக்தியோடு தொடர்பு வைத்திருக்கிறார்கள். அந்த தீய சக்தியுடைய தொடர்பை மறைப்பதற்காக தமிழ்நாட்டில் திமுக ஒரு தீய சக்தி என்று சொல்கிறாங்க. இந்த விஜய் அவர்கள் போய் பீகாரோ ஒரிசாவோ மற்ற மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் போய் பார்த்துட்டு வந்து இங்கே பேசு. அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறதா? நான் பீகாருக்கு போயிருக்கேன், பாட்னா போயிருக்கேன். அரசு பேருந்து எத்தனை இருக்குது? மிக ரொம்ப குறைவு. இல்லை மதுவிலக்கு பிரச்சனை இருக்குது. என்ன நீ மாநில ஒருவர் வந்து எடுத்தோடனே பொறுப்பாக வந்து இதுவரையும் விஜய் இந்த கட்சி துவங்கிய பிறகு ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பு, பத்திரிகையாளர் சந்திப்பு ஏதாச்சும் பேட்டி கொடுத்துருக்காங்களா? அவருக்குன்னு ஏதாச்சும் ஒரு கொள்கை வச்சுருக்கா? எதுவுமே இல்லை. நீ தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார்? நீ யார்? ஒரு மக்களின் முதல்வர் நடத்தக்கூடிய ஆட்சியை தீய சக்தி என்றால் நீ தான் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் தீய சக்தி விஜய் அவர்கள் தான். தீய சக்தின்னு சொல்கிறது பெரிய தவறான வார்த்தை. அது முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி தொடங்கியிருக்கு. ஃபஸ்ட்டு நீதி கட்சி அடிமைகளாக இருந்தது அப்புறம் மீட்டெடுத்தது நீதி கட்சி. சேரில் உட்காரக்கூடாது, பெண்கள் உட்காரக்கூடாதுன்னு வச்சுருந்த ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. இப்படி ஒவ்வொரு இதில் அடிப்படையில் வச்சுருக்கும் போது அதை மீட்டெடுத்தது நீதி கட்சி. நீதி கட்சிக்கு பிறகு திராவிட கட்சி திமுக வருது. அப்போ என்ன பண்ணாங்க, மக்களுக்கு தேவையான சேவைகளை அப்போ அடிமைகள் இருக்கக்கூடியதை எவ்வளவுக்கு செய்யக்கூடிய வார்த்தைகளாக செய்யக்கூடிய அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர் அண்ணா வந்து முதலமைச்சராகின பிறகு அவருடைய தேவை திட்டங்கள் இப்போ 2 முடிச்சிருக்காரு. இருமொழி கொள்கைன்னு கொண்டு வந்தார் அண்ணா. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான், மற்ற இதுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டார். அது முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அண்ணா வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதி மறுப்பு திருமணம், பெரியார் சொல்கிறார், சாதி மறுப்பு திருமணத்துக்கு 2 அங்கீகாரம். ஒன்று பார்த்திங்கன்னா தாலி இல்லைன்னா மாலை, 2 இருக்குது. அதில் ஐயா என்ன சொல்கிறாருன்னா தாலி மாலையும் தேவையில்லை, ஏதாவது ஒன்று தான்ன்றாரு. அன்ட்டு இல்லைன்னா 6 ஏதாவது ஒன்று பட சொல்கிறார் ஐயா. அந்த தத்துவத்தை கொண்டு வர்றாரு. அப்படி போடும்போது இப்படி முன்னேற்றத்தில் வரும்போது ஒவ்வொரு அடிப்படையிலையும் வந்து மேலே வரும்போது திமுகன்றது எவ்வளோ பெரிய கட்சியை உருவாக்கி பலத்தை உருவாக்கி அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதவி இருக்கார் பாருங்க, அவர் என்ன பண்ணார், மிஷாவில் போய் ஒரு ஆண்டு காலம் உள்ளே இருக்கிறார். அதையும் தாண்டி பொது வாழ்க்கைக்கு வர்றாரு. வந்து இன்றைக்கி மக்களை இணைக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்க வர்றாரு. அப்படிப்பட்ட ஒரு தீய சக்தின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. இப்போ அவர் வந்து ஒரு மாவட்டத்துக்கு போய் சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போய் அதோடைய பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணி சொல்கிறார். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி திமுக பற்றி கேட்டிருக்காரு. இப்போது இது வரைக்கும் அவர் ஏதாவது மக்கள் சார்ந்த ஏதாவது விஷயங்களை பற்றி பேசியிருக்காரா? மக்கள் சார்ந்து எதுவும் பேசலை. அவர் அரசியல் வரணும், அவர் கட்சியை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும், அதை பற்றி தான் பார்க்குறாரு தவிர மக்களை எப்படி முன்னேற்றணும் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எதையுமே சொல்லலை. அவர் கட்சியில் வரணுன்றதை மட்டும்தான் அவர் பார்த்துட்ருக்காரு. எங்கள் ஊர் வந்து திருவாரூர் டெல்டா மாவட்டம் தான். எங்கள் ஊருக்கு வந்திருக்காரு. எத்தனையோ டைம் வந்து டிஎம்கே கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வந்து எங்களுக்காக கொரடாச்சேரி ஒன்றியம் பூண்டி கலைவாணன் ஸ்டாலின் இவங்க தான் வந்து எங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணியிருக்காங்களே தவிர விஜய் வந்து எங்களுக்கு ஒன்றும் பண்ணல. எங்களுக்கு வந்து 2 வேலி நிலம் இருக்குது. 2 வேலி நிலமும் தண்ணியில் மூழ்கிடுச்சு. அப்போ வந்து எங்களுக்கு நின்னது வந்து திமுக மட்டும்தான். இவர் புதுசாக டிவிகேன்னு வந்து அதில் என்ன இருக்குது சொல்லுங்கள்? நாங்கள் டெல்டா பகுதி விவசாயம் தான், எங்களுக்கு ஃபுல்லாகவே விவசாயம் தான், வேறு எதுவுமே கிடையாது. புயல் வந்தப்போ ரீசெண்டாக கஜா புயல் வந்தப்போ அவங்க தான் எல்லாமே பண்ணாங்க. அப்போ எங்கே போனார் விஜய்? இப்போ மட்டும் எதுக்கு வந்து எல்லாம் பண்ணணும்? விஜய் ஆட்சிக்கு வர்றது வாய்ப்பே கிடையாது. டிஎம்கே தான் இந்த வருஷமும், வேறு யாரும் வர முடியாது. ஷூட்டிங் போகிறது தான் அவர் நல்லது. வரது திரும்ப ஒரு அரசியல்னு வந்தாவே ரொம்ப தப்பு தான். ரொம்ப அடி வாங்கிறாரு. அவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ப்ரோ. மக்களை பற்றி பேசுகிறவர் அப்படின்னு பார்த்தாருனாக்கா அவர் மக்களுடைய மாவட்டத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி பேசணும், குற்றச்சாட்டாகவே பேசக்கூடாது இல்லையா? அதே வந்து அரசியல் அனுபவம் ஏற்றவர் அப்படிங்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்குதா இல்லையா? மக்கள் தெளிவாக இருக்காங்க. மக்கள்கிட்ட எந்த ஒரு சலசலப்புலாம் ஒன்றும் கிடையாது. அழகாக இருக்காங்க. ஆட்சி நல்லா நடக்குது. நல்ல திட்டங்கள் உருவாக்குறாங்க.
மாணவர்களுக்கு நல்லது கொடுக்குறாங்க, கல்வி நல்லா வந்திருக்கு, எஜுகேஷன் முக்கியங்க. தமிழ்நாட்டில் வந்து எஜுகேஷன் ரொம்ப டாப்பில் இருக்குது, எந்த மாநிலத்திலும் கிடையாதுங்க. எந்த மாநிலத்தை பார்த்தீங்கன்னா படிக்காமல் மாணவர்கள் நிறையா பேர் இருக்காங்க, வர்றாங்க, வடநாட்டிலேருந்து வர்றாங்க, இங்கே வர்றாங்க, சென்ட்ரல் சர்வீஸில் இறங்கி வர்றாங்க, வந்துட்டு ஒன்றுமே தெரியல. அவங்க பார்த்த எந்த மொழினா ஒரு ஹிந்தி மட்டும் தான் பேசுகிறான், இங்கிலீஷ் வரல, மற்ற மொழியும் கிடையாது. ஒன்று இந்தியை வச்சுட்டு ஊர் சுற்றி திட்டுறாங்க. அந்த மாதிரி வச்சு தான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால் கல்வியை கொடுக்கணும், அவங்களை டெவலப் பண்ணணும், அந்த மாநிலத்தை உருவாக்குற மாதிரி அவங்க பண்ணுற மாதிரி பண்ணணும். அது மாதிரி தமிழ்நாட்டில் சிறப்பாக கீழ்மட்டத்திலேருந்து மேல்மட்டம் வரையும் அருமையாக பண்ணுறாங்க. அதே மாதிரி சுகாதாரத்துறை இருக்குது பாருங்கள், மெடிக்கலு ரொம்ப டாப்பில் இருக்குது, நம்பர் 1 இருக்குது. தளபதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் ஒரு ஸ்கின்னஸ் சாதனை தான். அவர் பெரிய மேன் ஆஃப் த பவர் மேன். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து மேன் ஆஃப் த பவர் மேன். அவ்வளோ டோட்டல் அவர் அவ்வளோ ஒரு ஆனால் இணக்கமாக இருக்கிறாரு, அசட்டிக்கலாமல், டென்ஷன் இல்லாமல், எந்த இது இல்லாமல் அழகாக ஆட்சி அமைக்கிறாரு. ஜிஎஸ்டிலாம் எடுத்து போயிட்டாங்க, அதை கூட கேட்காம எடுத்து போயிட்டு அவங்க திணற மாதிரி அவங்க பண்ணுறாங்க. இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நல்ல சிந்தனையோடு பொருளாதாரத்தினுடைய மேம்பாட்டு அந்த பவர், இந்த ஃபைனான்ஸ்லாம் அழகாக பண்ணி பக்குவமாக மக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சல் இல்லாமல் அழகாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஜய் அவர்கள் மாநிலத்தில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது. ஏழை மாணவர்களுக்குரிய கல்வித்துறை தர மறுக்கிறது. நீட் தேர்வால் பல உயிர்கள் இறந்திருக்கு. நதிநீர் பிரச்சனை இருக்குது, காவேரி பிரச்சனை இருக்குது. இவர் போடு ஈரோட்டில் போனால் சாயம், கழிவுநீர், கார்பரேட் கம்பெனிகளுடைய பிரச்சனையை, ஈரோட்டுடைய தறி நெசவாளர்களுடைய பிரச்சனை எக்கச்சக்கம் இருக்குது. அந்த மாநில பிரச்சனை நீ ஈரோட்டில் பற்றி பேசணும். அதை பற்றி பேசாமல் எனக்கு தீய சக்தி திமுக, தீய சக்தி திமுகனா நீ தீய சக்தியோட தொடர்பில் இருக்க, அதை மறைப்பதற்காக நீ தீய சக்தி என்று திமுகவில் கூறுறாரு. மற்றபடி அவர் தீய சக்தி சொல்கிறதுக்கு இன்றைக்கி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் ஒரு எடுத்துக்காட்டாக தமிழ்நாடு விளங்குகிறது. இப்போ கரூரில் 48 பேர் இறந்தாங்களே, அவங்களுக்கு நல்லது என்ன செஞ்சீங்க? வந்து சென்னைக்கு வந்து ஓடி போயிட்டு ரூமில் போய் இருந்துட்டீங்க. இப்போ வந்து அந்த 49 பேர் குடும்பத்தை யார் பார்க்கறது? வேறு எதுவுமே இல்லை, புரியுதுங்களா? ஆட்சி முறையில் நீங்கள் வந்து மீட்டிங் போட்டுறீங்க, ஜனங்களை வந்து ஒரு காற்று நெடுகரையில் வந்து சித்துட்டாங்க. அவங்க குடும்பத்தை யார் பார்க்கறது? ஆட்சி இப்போ வந்து உங்களுக்கு ரசிகர் மன்றத்தில் வந்து விஜயை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்து வந்தாங்களே கண்டி, அது வந்து கட்சி மூலயமாக வரல, வேறு எதுவுமே இல்லை. அதுக்காக வந்து இப்போ அந்த 49 குடும்பத்தை வந்து ஒரு குடும்பத்துக்காக ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுவாங்க, ஒருத்தர் வந்து கம்பெனிக்கு போவாங்க, ஒருத்தர் விவசாய வேலை செய்வாங்க. அவங்க குடும்பத்தில் எவ்வளோ உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு வந்து ஸ்டாலின்னா போயிட்டு பார்த்தாரு, எல்லாமே பார்த்தாங்க. நீங்கள் வந்து சென்னைக்கு போயிட்டீங்க. 2 மாதமாக 3 மாதம் தான் எலெக்ஷனு. இவர் யார் கூட கூட்டணி போக போகிறாரு, இல்லை யார் இவர் வேண்டாத கட்சின்னு சொல்கிறாரு? அதாவது வந்து அந்த திமுகவுக்காக கடுமையாக எதிர்க்கிறாரு, பிஜேபி அதிமுக எதிர்க்க மாட்டுறாரு. இப்போ சமீபத்தில் நேற்று நடந்த ஈரோடில் நடந்துச்சுங்களா சார், அதில் வந்து நம்ம களத்தில் இல்லாதவர்களை பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு யார் களத்தில் இல்லைன்னு சொல்ல வராரு இவர். அப்படியாப்பட்ட 72 கட்சி ஆரம்பித்து 77 ஆட்சியை பிடிச்ச எம்ஜிஆர் கட்சியை சொல்கிறாரா, இல்லை இவர் யாரை சொல்கிறார்? இவர் எந்த நினச்சி இதெல்லாம் சொல்கிறாரு? இவர் ஏதாவது வந்து இவருக்கு ஓட்டு வங்கி இருக்குன்னு இவராக நினச்சிக்கிறாரா? கரூரில் இறந்தவங்க வீட்டுக்கு கூட சொல்லியிருக்கலாம். அதை விட்டு எல்லோரும் பனையூருக்கு வாங்க, பனையூரில் நடத்துகிறார் எல்லாமே. எங்கே நடந்தால் பனையூர் வந்துடணுமா? ஏன் இவர் வெளியே போக மாட்டாரா? எந்த மாவட்டத்தில் என்ன பிரச்சனை சொல்லு, இல்லை ஃபிங்கர் பிரிண்டில் வச்சு சொல்லு, பேசு. 10 நிமிஷம் பேசிட்டு ஓடி போயிடுறேன். கரூர் இதுக்கு பின்னால் ஓடி ஒழிஞ்சு இப்போ தான் வெளியே வந்திருக்கிற. நீ என்ன மாவட்டத்தில் உனக்கு என்ன தெரியும், என்ன பண்ண போகிற? திருப்பரங்குன்றத்தை பற்றி அவர் பேசவே இல்லை. எப்படி பேசுவார் அவர்? என்ன திருப்பரங்குன்றத்தில் அவரை ஏட்டுச்செட்டு கூட தெரியாது அவருக்கு. அந்த சமணர்கள் தூணுங்கிறாங்க, சர்வே தூணுங்கிறாங்க. அந்த தூணை பற்றி இவருக்கு என்ன தெரியும்? இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவரே கிடையாது. முதல்ல அப்பா அம்மா 2 பேருமே கேரளாக்காரங்க தானே. கேரளாவில் கிறிஸ்டின். இவர் தமிழ்நாட்டை ஆளை துடிக்கிறாரு, அவ்வளோதான் வேலை, அவ்வளோதான். மக்களுக்கு நல்லா புரியும். பல தேர்தலில் இவர் செய்வார், காட்டுவாங்க ஒரு. அது கலைஞருடைய பற்றின அந்த கொள்கையில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படின்றதுக்குள்ள நிறையா கொண்டு வராரு. பார்த்தீங்கன்னா இருமொழி கொள்கையில் வந்து அண்ணா கொண்டு சொல்லுறாரு, கலைஞர் கொண்டு வராரு, பல திட்டங்களாக கொண்டு வராங்க. ஏன்னா அதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நம்ம மாற்றுத்திறனாளி இருக்கா பாருங்கள், அவங்களுக்கு என்னென்ன செய்யணும், என்னென்ன பேர்களாக வைக்கணும், எப்படி கொண்டு வரணும், தமிழகத்தை எப்படி ஆளக்கூடிய அளவுக்கு எப்படி கொண்டு வரணும், சிறப்பாக கொண்டு வரணும், மாநிலத்தை பெரிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வரதுக்கு கலைஞர் பாடுபட்டார். அப்படிப்பட்ட இதில் வந்து 75 அரசியல் பண்ணிட்டாங்க. இப்போ 75 வருஷம் ஆச்சு பவள விழா கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இருக்கும்போது அந்த கட்சிக்கு எப்படி சார் வந்து தோய்வு இல்லாமல் இருக்கும்? எப்படி வந்து அது வந்து இருண்ட நாடாக இருக்க முடியும்? பெண்களுக்கு
உரிமை இல்லைன்றாங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு இல்லைன்றாங்க. இவர் வந்து பேசுகிறதுலாம் சினிமா தோணுங்க. இவர் அரசியலுக்கு வர்றது போகிறது அது அவங்களுடைய இஷ்டம், யார் வேணால் வரலாம் அரசியலுக்கு. அரசியலுக்கு வந்தால் மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன நடவடிக்கை பண்ண போகிறோம், என்ன செய்ய போன்றது சொல்லணும். மக்களுக்கு தான் எல்லாமே திமுக செஞ்சிருச்சே, இப்போ இவர் என்ன புதுசாக கிழிக்க போகிறாரு? அதில் ஒன்றும் கிடையாது. என்ன பார்த்தீங்கன்னா அவர் நடிகராக இருக்கிறாரு, நடிக்கிறனால மக்கள் பார்க்குறாங்க, அவரை ரசிக்கிறாங்க, ஆனால் மக்கள் கூடுறாங்க. கூட்டம் கூடலாம் ஓட்டு போட மாட்டாங்க, போட்டு வந்துடாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வானவில் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக தான் இருக்கும். ஒரு மறைஞ்சு வந்துச்சுன்னா வானவிலே காணாமல் போயிடும். பார்க்க போகும்போது தெரியும்ல, என்ன எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணல, ஒன்றும் பண்ணலை, அதனால் நடந்துக்கிட்டு இருக்குது. திருப்பரங்குன்ற ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை அவர் ஏன் எடுக்கலை, ஏன் அவர் கையில் எடுக்கலை, அவர் ஏன் அதை சித்தாந்தம் எடுத்துக்கல? அவரில் ஒன்றும் மாணவர்கள் இது பண்ணாங்களே, படுகொலை பண்ணாங்களே, அதை அவர் எடுத்துக்கல. இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல சார், அதுக்கெல்லாம் முன்னே வர மாட்டார். ஆனால் அவருடைய கட்சியை வந்து யாரோ பின்னாடி இருந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க, அது இப்போ தெரியாது. நாள் வர 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 கண்ணாடி வெளிச்சத்துக்கு வந்துடும், பூனைக்குட்டி வெளியே வந்துடும், கண்ணாடி மலையும் நொறுங்கிடும். ஆனால் இப்போ வந்து அமைதியாக போகிற மாதிரி இருக்குது. திமுக வந்து எந்த ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது. அது வந்து பாரம்பரிய ஒரு இயக்கம், அது வந்து ஆலம்பரம் மூளை, எந்த ஒரு கொம்பனாலும் அழிக்க முடியாது, யாரும் தொட முடியாது. இந்த இயக்கத்தை எந்த கொம்பனாலும் திராவிட மாடல் ஆட்சி பண்ண முடியாது. மீண்டும் திமுக ஆட்சி மீண்டும் 2020 மலரும். இது மாதிரி இப்போ இதே நடந்ததுன்னா ஒரு எலெக்ஷனில் என்ன டெபாசிட் வாங்குற கூட கஷ்டம் தான் சார். அப்புறம் ஒரு காலத்தில் சொன்னாங்க 33%, 34%. இப்போ எங்கே போய் அது முடிய போகுதுன்னு தெரியல சார் எங்களுக்கு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எல்லா பிரச்சனையும் இருக்குது. அந்த மாநிலத்துக்கு சேர்ந்து நீ ஏதாவது தீர்வு குரல் கொடுத்துருக்கியா? இதை பற்றி ஒரு அறிக்கை நீ நேரடியாக பேசாமல் தான் பத்திரிக்கை செய்தி நீ கொடுத்துருக்கியா? முதல் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அவர் கேளுங்க, தெரியாது. யாரோ ஒருவர் எழுதி கொடுக்கிறார், அந்த செய்தியை அவர் படிக்கிறார். இது எப்படி என்றால் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய இதுவும் ஒரு வேலை திட்டம். விஜயை 100க்கு 100% இயக்குவது ஆர்எஸ்எஸ். ஊழல் பற்றி பேச உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ உன் காருக்கு நீ ஒழுங்காக வரி கட்டினியா? நீ சிந்திப்பார்ல, கட்டின மனைவியோட ஒழுங்காக குடும்பம் நடத்தினியா? அதுவே இல்லை. நீ தமிழ்நாடு மக்கள் பிரச்சனை பற்றி பேச நடிகர் விஜய் அவர்களுக்கு நீ நடிப்பதோடு நிறுத்திக்கொள். தமிழ்நாட்டின் மக்கள் பிரச்சனைக்கோ தமிழர்களுடைய அரசியல் பிரச்சனை பற்றி பேச ஒரு துளி கூட தகுதி இல்லாத ஒரு தனி நபர் தான் விஜய் அவர்கள்.